நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் தனது மாளிகையில் 68வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடினார். புத்தாடை அணிந்து கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய ஆளுநர் இக்பால் சிங்கை முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆளுநரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஆளுநர் செயலர் மிஸ்ரா மற்றும் ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மரில் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலையுடன் இணைந்து உலக பொது சுகாதார கல்வி திட்டம் துவங்க உள்ளதாக இயக்குநர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் ரவிக்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த புதுவை ஜிப்மரில் தினமும் 6000 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதுடன் சிறந்த கல்வியும் வழங்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் தற்போது 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் மத்திய குடும்ப நல அமைச்சகத்தின் ஒப்புதலுடன் உலக சுகாதார பள்ளி MBH படிப்பு துவங்க அனுமதி பெற்றுள்ளதாகவும், இந்த பள்ளி அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயல்பட உள்ளது என்று தெரிவித்த அவர், இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களில் சுகாதார கல்வி படிப்பு இருந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த பொது சுகாதார கல்வி இங்குதான் துவங்க உள்ளதாகவும், பள்ளி துவங்குவதற்கான கட்டிடம் போன்ற உள்கட்டமைப்புகளுக்காக 150 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்றும், MBBS கல்வியை அடிப்படை கல்வியாக கொண்டு நுழைவுத் தேர்வு மூலம் MBH படிப்பில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு 2 ஆண்டு படிப்பில் கல்வி, ஆய்வு மற்றும் செய்முறை பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பொது சுகாதார கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அமெரிக்க பேராசிரியர்கள் மற்றும் சென்னை, டெல்லி, மும்பையைச் சேர்ந்த மருத்துவ பேராசிரியர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் என்றும் கூறினார். இந்த கல்வி மூலம் சமூகத்தில் நிலவும் பருவநிலை நோய் ஒழிப்பு, சத்துணவு குறைபாடு, தொற்று நோய் ஒழிப்பு, அன்றாடம் பொதுமக்களிடையே பரவும் கிருமி பற்றிய உயரிய படிப்பை பெறலாம் என்றும், இந்த பள்ளி துவங்குவதை முன்னிட்டு அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பொருளாதார மற்றும் உலக சுகாதார திட்ட நடைமுறை துறை பேராசிரியர்கள் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். புதுவை காவல்துறையில் ஆய்வாளர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் 19 ஆய்வாளர்கள், 1 உதவி ஆய்வாளர், 41 தலைமை காவலர்கள், 93 காவலர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி CID இன்ஸ்பெக்டர் செல்வம் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கும், அங்கு பணிபுரிந்த ரகுநாயகம் வடக்கு சிறப்பு அதிரடிப்படைக்கும், வடக்கு சிறப்பு அதிரடிப்படை பாஸ்கரதாஸ் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கும், அங்கு பணிபுரிந்த மாறன் வடக்கு போக்குவரத்திற்கும், ஊர்காவல்படை பிரிவு வரதராஜன் மாகே காவல் நிலையத்திற்கும், சிக்மா நுண்ணறிவு சிவகுமார் ஊர்காவல் படைக்கும், மாகே காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் தெற்கு போக்குவரத்திற்கும், அங்கு பணிபுரிந்த ராஜசேகர வல்லாட் CIDக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். அதேபோன்று சிக்மா இன்ஸ்பெக்டர் முருகையன் புதுவை போக்குவரத்து பொறியியல் பிரிவிற்கும், அங்கு பணிபுரிந்த மனோகரன் சிக்மாவிற்கும், புதுவை போலீஸ் கட்டுப்பாட்டு அறை ஜெயராமன் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கும், அங்கு பணிபுரிந்த குணசேகரன் புதுவை சிறப்பு பிரிவிற்கும், புதுவை ஆயுதப்படை கௌதம் சிவகணேஷ் சிக்மாவிற்கும், சுற்றுலா பிரிவு இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் புதுவை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும், போலீசிங் ஆஃப் போலீஸ் யுவராஜ் காரைக்கால் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவிற்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று காரைக்கால் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காயிதே ஆசாம் போலீசிங் ஆஃப் போலீசிங் பிரிவிற்கும், அங்கு பணிபுரிந்த சுந்தரமூர்த்தி அயல்நாட்டு பதிவேட்டு அலுவலகத்திற்கும், குற்ற ஆவண பிரிவு மஞ்சம் பிரசாத் சிங் சிறப்பு பிரிவிற்கும், அங்கு பணிபுரிந்த ஹரிஹரன் குற்ற பதிவேட்டு பிரிவிற்கும், காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி சப் இன்ஸ்பெக்டர் வெட்கடராவ் ஏனாம் காவல் நிலையத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இதுபோன்று 41 தலைமை காவலர்கள், 93 காவலர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல் தலைமையக SP IRC மோகன் பிறப்பித்துள்ளார். பூட்டானில் நடைபெறும் தெற்காசிய அட்டையாபட்டியா சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கு பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை வீரர்கள் சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் கல்வி அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தெற்காசியா அட்டையாபட்டியா சாம்பியன்ஷிப் போட்டி வரும் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பூட்டானில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இந்திய நாட்டின் சார்பில் பங்கேற்க புதுவையை சேர்ந்த சாரிகா, சிலம்பரசி, ரேவதி, சுரேஷ், முத்துராமன் ஆகியோர் தேர்வாகியுள்ளனர். தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் அட்டையாபட்டியா சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் கல்வி அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் வரும் 10ஆம் தேதி புதுவையிலிருந்து புறப்பட்டு பூட்டான் செல்ல உள்ளதாக தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் போது அட்டையாபட்டியா சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
புதுவையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்களம் வட்டார காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மங்களம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் முன்னிலையில் நடைபெற்றது. வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பேசுகையில், புதுவையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வினால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மின்கட்டணத்தை உயர்த்திய என்ஆர் காங்கிரஸ் அரசிற்கு எதிராக மங்களம் தொகுதி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். புதுவை வில்லியனூர் அருகே பொறையூர்பேட்டில் நடைபெற்ற தீ விபத்தில் 4 வீடுகள் எரிந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. புதுவை வில்லியனூரை அடுத்த பொறையூர்பேட்டில் வசித்து வரும் குரு பஞ்சாராஜ் என்பவரின் குடிசை வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயை அணைக்க முயன்றும் முடியாமல் தீ மேலும் பரவி அருகிலுள்ள கண்ணன், பழனி, அமாவாசை ஆகியோரது வீடுகளிலும் தீ பற்றியது. இதுகுறித்து வில்லியனூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் தண்ணீர் அடைத்து தீயை அணைத்தனர். இதனிடையே அப்பகுதி இளைஞர்கள் குடிசை வீடுகளில் இருந்த எரிவாயு சிலிண்டர்களை உடனடியாக அகற்றியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது என்றாலும் குடிசைகளில் இருந்த பீரோ, டிவி, கட்டில் உள்பட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் எரிந்த வீடுகளை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இத்தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற சரஸ்வதி சுப்பையாவின் நினைவு தின நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வெள்ளாளர் வீதியில் உள்ள மக்கள் தலைவர் சுப்பையா சரஸ்வதி சுப்பையா நினைவு சமூக விஞ்ஞான நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தில் சரஸ்வதி சுப்பையாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று சரஸ்வதி சுப்பையாவின் சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அரசு கொறடா நேரு, இயக்குநர் மலர்கண்ணன், மன்னர் மன்னன் உள்ளிட்ட பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலை பண்பாட்டுத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை சமூக நல வாரியம் சார்பில் காட்டேரிக்குப்பத்தில் நடைபெற்ற கிராம பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாமினை துணை சபாநாயகர் TPR செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை காட்டேரிக்குப்பம் அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள ஏழுமலை இல்லத்தில் சமூக நல வாரியம், சிறுபான்மையினர், இளையோர் மற்றும் பெண்களின் கிராம முன்னேற்ற சங்கம் மற்றும் ஜான்சிராணி மாதர் சங்கம் சார்பில் கிராம பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாம் சமூக நல வாரிய தலைவர் ரேவதி பர்குணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் TPR செல்வம் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றி முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் ஆரியபுத்திரி, முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் திருமால், கோவில் அறங்காவலர்கள் குமார், ஏழுமலை, விவசாய தொழிலாளர் சங்க செயலாளர் பாஸ்கர், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜரத்தினம் ஆகியோர் சிறப்புரையாற்றிட சமூக நல வாரிய நல அதிகாரி வித்யாராணி நோக்கு உரையாற்றினார். நிறைவில் மை வேர்ல்டு தொண்டு நிறுவன செயலாளர் கஸ்தூரி நன்றி கூறினார். ஹெல்பேஜ் இந்தியா சார்பில் புதுவை வில்லியனூர் மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்களுக்கு முதலுதவி பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை ஹெல்பேஜ் இந்தியா, வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் மற்றும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை இணைந்து மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்களுக்கு முதலுதவி பயிற்சி முகாமை வில்லியனூரில் நடத்தியது. வில்லியனூர் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் குபேரகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பயிற்சியின் துவக்க நிகழ்ச்சியில் திட்டத் தலைவர் வேணுகோபால் ராமலிங்கம் முதலுதவி பயிற்சியின் நோக்கம் குறித்து உரையாற்றிட சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன் பயிற்சி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேராசிரியர் டாக்டர் கோபால் வாழ்த்து பேசிய நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை அதிகாரி அருள் முதலுதவி பயிற்சி அளித்தார். இப்பயிற்சி முகாமில் சுமார் 100 சங்க உறுப்பினர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். காவல்துறை ஆய்வாளர் பாஸ்கரன், மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா, செஞ்சிலுவை சங்க நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் கோட் சூட் அணிந்து திருவோடு ஏந்தி மக்களிடம் பிச்சை கேட்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் மின்கட்டணத்தை அரசு உயர்த்தியதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பூரான்கள் இயக்கம் உள்ளிட்ட 12 அமைப்புகள் மின்கட்டண உயர்வை கண்டித்து ராஜா திரையரங்கம் சந்திப்பில் கோட் சூட் அணிந்து திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூரான்கள் இயக்க தலைவர் போன்ஸ் ரமேஷ் தலைமையில் திராவிட விடுதலை கழக நிர்வாகி தந்தை பிரியன், பெரியார் திராவிட விடுதலை கழக கோகுல் காந்தி உள்ளிட்ட பலர் போராட்டத்தில் பங்கேற்று
அவ்வழியே சென்ற பொதுமக்களிடம் ஐயா சாமி மின்கட்டணம் கட்ட தர்மம் பண்ணுங்க என்று கேட்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த பெரிய கடை போலீசார் விரைந்து வந்து போராட்டம் நடத்தியவர்களை அப்புறப்படுத்தினர். புதுவை 10 கண்ணு மற்றும் ஒதியம்பட்டில் அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த மாட்டு வண்டிகளை வருவாய் அதிகாரிகள் பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுவையில் அனுமதியின்றி சங்கராபரணி ஆற்றிலிருந்து மணல் ஏற்றிச் செல்வதாக புகார் எழுந்ததை அடுத்து வருவாய் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி வில்லியனூர் துணை தாசில்தார் பிரித்திவ் மற்றும் அதிகாரிகள் 10 கண்ணு ஒதியம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த 4 மாட்டு வண்டிகளை பிடித்தனர். பின்னர் அந்த மாட்டு வண்டிகளை வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து வருவாய் அதிகாரிகள் கூறுகையில் இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என்று தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.